உங்கள் ரிப்போர்ட் இப்போ தான் வந்தது. நல்ல விஷயம் என்னென்னா, ராகவனோட தொண்டையில் வந்த நோய் தான் இதுக்கு காரணம். அது என்ன விதமான நோயின்னு டாக்டர்களுக்கே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் அவங்களுக்கு தெரியும், 1500 வார்த்தைகளுக்கு மேலே பேசினா ராகவன் செத்துடுவான்னு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ராகவனால் தாங்கிக்க முடியல. முதல்ல கோவப்பட்டான், கண்டபடி கத்துனான். அவன் பேச பேச டாக்டர் அவர் கையில் இருந்த கவுண்டிங் மிஷினை அழுத்திட்டே இருந்தார். சாகிறதுக்கு முயற்சி பண்ணான், அழுதான், வயிறு முற்ற அளவுக்கு தண்ணியை குடிச்சான். கடைசியா வாழ்க்கையே வெறுத்து அவன் அமைதியே ஆனான். அது வரைக்கும் பொறுமையா இருந்த டாக்டர் அதன் பிறகு பேச ஆரம்பிச்சாரு. அந்த நோயோட தீவிரத்தை சொன்ன அவரு இறுதியா ஒரு சில்வர் கலர் கவுண்டிங் மிஷினை அவன் கையை கொடுத்தாரு. அதுல 88 வார்த்தைகள் மட்டும்தான் மீது இருந்தது. அதை வாங்கின அவன் அங்கிருந்து கிளம்பினான். ஒரு நிமிஷம். நிலைமை கைமீறி போகும்போது அவனுக்கு உதவியா இருக்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையும் டாக்டர் அவங்ககிட்ட கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ராகவனுக்கு இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னதான் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி எப்படி ஏத்துக்குவான்றது ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாம அதிர்ச்சியான தகவல்களை தன்னுடைய மனைவியால தாங்கிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். இருக்கிற கொஞ்ச நாளையாவது சந்தோஷமா கழிக்கணும். அதனால இந்த விஷயத்த தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்றான். ராகவன் ஒரு கணக்கு போட்டான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 8 மணி நேரம் தூங்குறான், 8 மணி நேரம் வேலைக்கு போகிறான், ட்ராவலிங் டைம் 3 மணி நேரம், குளிக்கிறது, பல் தேய்க்கிறது, சாப்பிட்றது, பாத்ரூம் போகிறதுன்னு 2 மணி நேரம். 24 மணி நேரத்தில் மீதி இருக்கிறது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தை சமாளிச்சுட்டா வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் பேசாமலே இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுறது அப்படின்னு முடிவு பண்ணுறான். அழகி, செல்லக்குட்டி, தேவதை, மகாலட்சுமி. மகாலட்சுமி அது யாரு? ராகவனோட இந்த கனிவான பேச்சுக்கள் பூஜாவுக்கு புதிதாக இருந்தது. அந்த வார்த்தைகள் மெதுவாக பூஜாவை மாற செய்தது. ஆனால் பூஜாவின் அந்த 3 வார்த்தைகள் ராகவனின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. நான் உங்ககிட்ட பேசணும். நான் என்ன கேட்டேன்னு வீட்டை விட்டு வெளியே போறீங்க? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். வீட்டுல துணி துவைக்க உதவி இருக்கும். உங்களை கட்டிட்டு என்ன சுகத்தை நான் கண்டேன். பேசணும் சொன்னது தப்பா? எல்லாம் என் தலை எழுத்து. இதுக்குத்தான் அவன் வேணான்னு அன்னைக்கே தலைப்படா அடிச்சுக்கினேன். பேங்க் மேனேஜர் எல்லாம் மாப்பிள்ளையா கூட்டினதான். அவனெல்லாம் வேணாம், இவன் தான் வேணும்னு கட்டிக்கிட்டேன். இப்ப கஷ்டப்படுறேன். ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன். நாளைக்கே ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளைய கொண்டு வந்து இறக்குறேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம். அப்படி நடக்கல என் பேர் கண்ணாயிரம் இல்ல. அட நீ வேற ஏமா. இதற்கு மேல் பூஜாவுடன் வாழ முடியாதோ என்கிற கவலை அவனுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் அவன் மன நிம்மதியை தேடி சென்றான். குடி குடியை கெடுக்கும் என்ற பழமொழியை மெய்ப்பிக்கும் வண்ணம் அவன் வாழ்க்கை ஆனது அன்று. வார்த்தைகள் சத்தங்களாக மாறும் அளவுக்கு அவனுக்கு போதை தலைக்கேறியது.
நான் யாரு ஹேய் யாரு ஐ எம் ராஜா ஐ எம் கிங்கு கசப்பாக இருந்தாலும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது அவன் ஒரு டாக்டர் அவன் ஐயோ அவன்லாம் ஒரு டாக்டர்னு அவன் நம்பி நான் போனேன் பாரு அவன் யார் என்ன பேச விடாதுன்றதுக்கு நான் பேசுவேன் பாட்டு பாடுவேன் நேர் கொடியிலே மல்லிகைப்பூ திருக்குறள் சொல்ற மாதிரியாப்பா ஒழுக்கம் 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 தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கமா இருக்கணும் பேசுங்க என்ஜாய் பண்ணி பேசுங்க ஜாலியா பேசுங்க என் பொண்டாட்டி என் உயிர் நீ தாண்டி எல்லாமே நீ தாண்டி கோவம் இருந்தா கூட நீ தான் எனக்கு எல்லாமே பூஜா 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 ஐ லவ் யூ பூஜா மிஸ் யூ பூஜா பூஜா வணக்கம். தங்களிடம் மீதமுள்ள வார்த்தைகள் எத்தனை என்பதை பதிவிடுங்கள். நீங்கள் அழுத்திய எண் 1. ஆம் என்றால் 1ஐ அழுத்துங்கள். எங்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள். நாங்கள் பரிந்துரைக்கும் வார்த்தைகளை கேட்க விரும்புகிறீர்களா? ஆம் என்றால் 1ஐ. பரிந்துரைக்கும் வார்த்தைகள்: மன்னிச்சிடு என்ன, லவ் யூ, நன்றி, கடவுளே. இந்த வார்த்தைகளை வைத்து அமைக்கப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் விரும்பும் நபருக்கு அனுப்ப வேண்டுமா? ஆம் என்றால் 1ஐ அழுத்துங்கள். தயவு செய்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை டைப் செய்யுங்கள். நீங்கள் டைப் செய்த பெயர் பூஜா. ஆம் என்றால் 1ஐ அழுத்துங்கள். பூஜாவுக்கு நீங்கள் அனுப்ப விரும்பும் கடைசி செய்தி: அன்புள்ள பூஜா, என்னை மன்னிச்சிடு. நான் செத்துட்டேன். நான் உனக்காக சொர்க்கத்துல காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த செய்தியை பூஜாவுக்கு அனுப்புவதற்கு 1ஐ அழுத்துங்கள். வேண்டாம் என்றால் நீங்கள் விரும்பும் செய்தியை ரெக்கார்ட் செய்து அனுப்ப எண் 1ஐ அழுத்துங்கள். நீங்கள் பூஜாவை சந்தித்த தருணத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்த எண் 2ஐ அழுத்துங்கள். அளவிற்கு விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவிக்க உதவி வேண்டும் என்றால் எண் 3ஐ அழுத்துங்கள். செய்தியை அனுப்புவதற்கு உங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டும் என்றால் எண் 0ஐ அழுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் எந்த எண்ணையும் அழுத்தவில்லை. தயவு செய்து பதில் அளியுங்கள். உங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டுமா? உங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டுமா? உங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டுமா? உங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டுமா? ஆமா.